அப்ப வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, அவருக்கு 3 விஷயங்கள் இல்லை என்று எழுதப்படுகிறது. உண்மையிலே என் இயேசுவுக்கு நடந்தது என்ன என்பதைத்தான் கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக அழகு இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்போ எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு முன்பா பின்பா? காலத்துக்கு முன்பு எழுதப்பட்ட, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டது. கிறிஸ்து என்கிற மேசியா பிறப்பார். அவரை நீ பார்க்கிற போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இருக்காது. அதுதான் உண்மை. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் பார்க்கும்போது இருந்திருக்கலாம். ஆமென். ஏசாயா தரிசிக்கும் போது அழகு இருந்திருக்கலாம். அவர் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? நீ ஒருவேளை ஒரு நாள் இந்த இயேசுவை பார்ப்பாய், இந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பாய். நீ பார்க்கும் போது, நீ தரிசிக்கும் போது, நான் பார்த்த அந்த அழகு இருக்குமான்னு எனக்கு தெரியாது, அந்த ரூபம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது என்றுதான் அங்க எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் அழகு என்னாச்சு? அவருடைய சௌந்தரியம் என்னாச்சு? அவருடைய ரூபம் என்னாச்சு? ஒரு வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 28:12 வாசிக்கலாம். தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆமை. நல்ல கவனிங்க. இங்க தூதனை குறித்து கர்த்தர் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? நீ பூரண, சத்தமா சொல்லுங்களேன், சேர்த்து சொல்லுங்க, பூரண அழகுள்ளவன். யாரு? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதன். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதன் பூரண அழகுள்ளவனா இருக்கும் போது என் ஆண்டவராக இயேசு எவ்வளவு அழகுள்ளவராய் இருந்திருப்பார்.